காரைக்குடியில் ஸ்ரீ ராமநவமி மண்டபத்தில் பொம்மலாட்டம், பத்மாவதி ஸ்ரீனிவாசன் கல்யாணம் அற்புதமாக அருமையாக பார்ப்போர்கள் வியக்கும்படி குழந்தைகள் ஏராளமான வெள்ளமாக வந்திருந்து வீடியோ எடுத்துக்கொண்டு நன்கு ரசித்தனர். இது நம் கலாச்சாரத்தில் மறைந்து போன அந்த காலத்து சுதந்திரத்திற்கு இந்த பொம்மலாட்டமே மிக உதவியாக இருந்த ஒரு காலம். பார்க்கவே சப்ஸ்கிரைப் டச் பண்ணிட்டு பாருங்க, இருக்கையில பாருங்க, வேண்டியதை நினைச்சு பாருங்க. அற்புதமான ஒரு அருமையான ஒரு பொம்மலாட்ட ஒரு நிகழ்வு. இரண்டாவது குணம் ராஜசம் என்பது. இந்த குணத்தை கொண்டவர்கள் ஆணவத்தை வடிவமாக ஊர்வ குணம் படைத்தவர்களாக விளங்குவார்கள். எல்லோரும் அடக்கி ஆட வேண்டும் என்று நினைப்பார்கள். மூன்றாவது குணம் தாமசம் என்பது. இந்த குணத்தை கொண்டவர்கள் மந்த புத்தி கொண்டவர்கள் சோப்பை வடிவமாக விளங்குவார்கள். அதனால் யாருக்கு என்ன நடந்தால் என்னவென்று உறக்கி கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் எங்களுக்கு தெரிந்ததுதானே. என்ன நிச்சயம் கூட முடிவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற மரியாதை இல்லாமல் தியானம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். தியானம் செய்கிறாரா? தியானம் அப்படியே உடல்விட்டார் போல் சோம்பலின் அர்த்த வடிவமாக விளங்கும் இந்த பிரம்மா தாமச குணத்தின் அடையாளம். இனி இங்கே நிற்பதில் பயனில்லை. நாம் அடுத்தபடியாக கைலாயம் சென்று சர்வேஸ்வரனை பார்க்கலாம். சர்வேஸ்வரனை பார்க்கலாம். சிவபெருமானம் தான் என்னை அவசியம் செய்தார்கள் என்றால் நீயும் அமிர்தத்தை புறக்கணித்து என்னை கேவலப்படுத்துகிறாயா? இன்னும் என்ன உனக்கு உறக்கம்? உன்னை என்ன செய்கிறேன் பார். இதோ ஒரு மாதத்தை எட்டி உழைக்கிறேன். முனிவர் பெருமானே, என்னை மன்னித்து விடுங்கள். என் அகக்கண்ணில் தங்கள் சரித்திரத்தை கண்டு மெய் மறந்து அதே பார்த்து கொண்டிருத்து விட்டேன். அதனால்தான் உடனே எழுந்து வந்து தங்களை புதுப்பிக்க முடியவில்லை. அதனால் தவறி நீங்களால் உங்கள் வளர்ப்பாவும் போக்குமே பல்போன்ற என் மார்பில் பட்டதா தங்கள் திருவடி வலிக்குமே. அதனால் தங்கள் கால்களை பிடித்து விடுவேன். நாங்கள் அமர்ந்தோம். வேண்டாம் 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 பரமாமா வேண்டாம். சோதனைக்காக இத்தகைய இடிச்செயலில் ஈடுபட்டு ஆபத்தை விளைவிக் கொண்டேன். என் பாதங்களை பிடிப்பதன் மூலம் பாவச் சுமையை அதிகமாக்காதீர்கள். சாமி
என்ன கொடுக்கிறார். அத்தகைய ஒரு அர்ப்பணை பாதத்தை நான் தாக்குவது தவறா? தொண்டன் இறைவனின் உள்ளத்தில் இருக்கிறான் என்பது போல் இறைவனும் தொண்டர்தான் உள்ளத்தில் கொடுக்க வந்தவா? அவர்களுக்கு அந்த உரிமை கிடையாதா? அப்படியே இருந்தாலும் அந்த உரிமை என்பது உங்களுக்கும் பக்தனுக்கும் மட்டும் உள்ளதுதான். ஆனால் இந்த விருது உங்கள் திருமாவில் அதுவும் நான் இருக்கும் இடத்தில் உள்ள வாய்ப்பு கிடைத்தார். என்னை காணால் கிடைக்கும் உரிமை அவனுக்கு எப்படி வந்தது? இதனால் எனக்கு ஏற்பட்டிருக்கும் அவமானத்தை யார் நீக்குவார்கள்? லட்சுமி, சரிப்பா, இப்படி உட்கார். அதுக்கு மருந்து போட்டு கட்டு போட்டு உட்கார் உட்கார் உட்காருங்க. அதுக்கு வேற அது கிறிஸ்டியான இருக்குது. கிறிஸ்டியான இருக்குதா? அதை சொல்ல வந்து என் பேரை காப்பாற்றிட்டீர்கள். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே எனக்கு புரியவில்லை. நான் கூட நிச்சயம் நன்றி சொல்லத்தான் வேண்டும். நீங்கள் நன்றி சொல்ல வேண்டுமா? எனக்கு அழகே வடிவான ஒரு இலக்கண்ணை சந்திக்கும் வாய்ப்பை கொடுத்ததற்காக. என்ன? அப்படியானால் நீங்கள் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்கிறீர்கள்? வேறு யாருக்கு? அந்த யானைக்கு தான். சரிதான் போங்கள். நான் என் உயிரை கண்ணில் பிடித்துக் கொண்டு ஓடோடி வந்திருக்கிறேன் தெரியுமா? நீ அப்படி ஓடோடி வந்ததால்தானே தேடி தேடி சென்றாலும் காண முடியாத உன்னை நேரில் சந்தித்தேன். சொல்ல போற விஷயத்தை நல்லா கேட்டுங்கோ. சொல்லு சொல்லு. பூமியிலே உள்ள நாளில்
சேர்த்து பொருள் தர வேண்டும் என்று கேட்பார்கள் என்று இந்த முனிவர்கள் தான் கூறுகிறார்கள். இது என்ன இவ்வாறு என்னை தருவதோடு பொண்ணையும் தர வேண்டுமா? இனி வரும் காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கும் என்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. மாப்பிள்ளை கடனுக்கு தந்தால் அதற்கு வட்டி தர வேண்டுமே. ஓஹோ, அதற்கென்ன நாம் திருமலை திருப்பதியில் வெள்ளாண்டியாக எழுந்துள்ளி அதற்காகவே இதெல்லாம் நாடகமாடி நான் செய்த தவறுதான் என்னை மன்னித்து சுவாமி. இல்லை இல்லை, நாடுவரை இல்லை, அனைத்தையும் நான் அறிவேன். அதனால்தான்